மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே உமக்கு நன்றியப்பா. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். மகிமையான தெய்வமே மெய் துதிக்கிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம் அப்பா. அற்புதங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே உமக்கு நன்றியப்பா. உமக்கு நன்றி. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். எங்களை பாதுகாப்பவரே மெய் துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அற்புதமானவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களோடு ஆண்டவரே வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றியப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றியப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றியப்பா. மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உமக்கு நன்றி. கிருபையுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய கேடகமே உம்மை துதிக்கிறோம். மகிமையே உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய மத்தியில் நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற உம்முடைய தயவிற்காய் கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றியப்பா. உமக்கு நன்றி. ஆவியான தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அரசாளுகிறவரே உமக்கு நன்றியப்பா. மகிமையின் மேகமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆயுள் வரையிலும் ஆராதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். என் ஆயுள் வரையிலும் ஆராதிப்பேன். ஆராதனைக்கு தகுதி நீ, ஆராதனைக்கு பாத்திரர் நீ. என் ஆராதனைக்கு தகுதி நீ, என் ஆராதனைக்கு பாத்திரர் நீ. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆயுள் வரையிலும் ஆராதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆயுள் வரையிலும் ஆராதிப்பேன். ஆராதனைக்கு தகுதி நீ, ஆராதனைக்கு பாத்திரர் நீ. ஆராதனைக்கு தகுதி நீ, என் ஆராதனைக்கு பாத்திரர் நீ. மகிமையானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உங்கள் இல்லத்தில் அன்பு செலுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. தெய்வக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 209வது பாடல். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூறு. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். களிகூறுவோம், நாம் களிகூறுவோம்.
கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார், நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். எனவே களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். எனவே களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். எனவே களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. எனவே களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார்.
கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வாழக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வாழக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் நம்மை மறப்பதில்லை. உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் நம்மை மறப்பதில்லை. எனவே களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. பாடலை நாம் கைகளை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி
நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நானிலத்தில் நீரென்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நானிலத்தில் நீரென்றும் ராஜா உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தி ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தி அறியாத ஜாதியை வரவழைத்தீ நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர் அறியாத ஜாதியை வரவழைத்தீ நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நானிலத்தில் நீரென்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நானிலத்தில் நீரென்றும் ராஜா உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நானிலத்தில் நீரென்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா
நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி அவரை நம்ம உயர்த்தி நாம் பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவரை உயர்த்துவது தான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு மேன்மையான காரியம். அவரை புகழ்ந்து பாடுவது தான் நம்மளுக்கு நல்லது. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்த பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. புழுதியில் இருந்து ஆண்டவரே எங்களை எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தெய்வமே, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய கிருபைகளை நாங்கள் உயர்த்தி ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை நம்பினவர்கள் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே எங்களை கைவிடாமல் பாதுகாத்து வருகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றியப்பா. துதிக்கும் போது உம்முடைய கிருபை பெருகும் ஆண்டவரே. துதிப்பதனால ஆண்டவரே எரிகோ கோட்டைகள் இடியும்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக எழும்பின எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவரே உம்மை துதித்து பாடும்போது ஆண்டவரே அவற்றிலிருந்து விடுதலை தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி. துதிகளுக்கு பயப்படத்தக்க தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கே இருவர் மூவர் கூடியிருக்கிற இடங்களில் நான் வந்து வாசம் பண்ணுவேன் சொன்னவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வருகிற தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இழியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இழியும் வரை ஆர்ப்பரிப்போம். காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. எழுப்புதலுக்குரிய நேரம் கர்த்தர் நம்மளுடைய காலவடங்கள்ல தந்திருக்கிற வேண்டிய ஒரு காலம் இது. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இழியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இழியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதா
இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ. எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு சபைகளுக்கும் உம்முடைய எழுப்புதல் உண்டாகட்டும். தேசமே உம்முடைய எழுப்புதல் உண்டாவதாக. அலங்கம் இழியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். அலங்கம் இழியும் வரை ஆர்ப்பரிப்போம். காலமூதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். காலமூதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே, கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. அலங்கம் இழியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். காலமூதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். காலமூதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இழியும் வரை ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிற வரைக்கும் உம்முடைய சமூகத்துல நாங்கள் உம்மை தொடர்ந்து துதித்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே, எழுப்புதல் எங்க தேசத்துல வெளிப்படட்டும். ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. எழுப்புதலுக்குரிய அக்கினி எங்க மேல வெளிப்படட்டும்பா. ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் பற்றி எரிவதாக. எங்க தேசம் எழுப்புதலை காணமல்லோ, இது எங்களோட காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே,
இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. எழுப்புதலின் தீ பரவட்டும் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களுக்குள்ள எழுப்புதலுக்குரிய அக்கினி பற்றி எரியட்டும்பா. எழுப்புதலுக்குரிய தாகம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துல ஜனங்களை ஆண்டவரே சேர்க்கிற ஒரு அக்கினி எங்க மேல வெளிப்படுவதாக. அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்தீரோம். துதிக்கும் போது தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறுவதாக. எல்லா விதமான ஆண்டவரே தடைகளும் மாறட்டும். மாறாவின் தண்ணீர்களை மதுரமாய் மாற்றுகிற ஆவியானவருடைய கரம் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் வெளிப்படட்டும்பா. ஒவ்வொரு நபர்களையும் நீங்க தொடுவீராக. தடைகளை மாற்றுங்க. எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்ல, இது எங்களோட காலம்பா. எங்களை கொண்டு தேசத்துல ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க. தேசத்துல மகா பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ள எழுப்புதல் உண்டாகுவதாக ஆண்டவரே. எழுப்புதலின் அக்கினி எல்லா சபைகளுக்குள்ளேயும் பற்றி எரியட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் ஆண்டவரே எழுப்புதலுக்குரியதாக இன்னும் அதிகமாய் வெளிப்பட உதவி செய்யுங்க. எரிகோவ பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. எங்களை பயன்படுத்துங்கப்பா. இது எழுப்புதலுக்குரிய பாத்திரங்களா எங்களை பயன்படுத்துவீராக. இது எங்களோட காலமல்லோ. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஏசையா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, இதுவரையில் நம்மளை நடத்தி வந்த எபினேசர், நம்மளோடு கூட இருந்த நடத்தியவர்.
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை, முழு உள்ளத்தோடு அவரை நாம் ஆராதிப்போம். ஏசையா ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. கொண்டிருக்கிற நேரங்கள், நம்மளுடைய கண்ணீரை கண்ட ஒரு தெய்வம் அவர், நம்மை காண்கிற ஒரு தேவன். என்னை கண்டீரே. உலக மனிதர்கள் நம்மளை காணல, அவருடைய அன்பு நம்மளை கண்டு கொண்டது. ஆண்டவரே, உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஏசையா ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஒரு சுகம் உண்டாகட்டும்பா. உம்முடைய தழும்புகளால சுகமானீர்கள் சொன்னீங்களே. உம்முடைய யெகோவா ரஃபா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில சுகம் தந்து நடத்தினவரே, உமக்கு நன்றியப்பா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஏசையா ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஏசையா ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஆகாரோட அழுகுரலை கேட்டு அவரோட வந்து இறங்கின ஆவியான தேவன், அந்த வனாந்திரத்துல உதவி செய்த தேவன், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளை ஒரு காண்கிற தேவனாய் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்தி வருகிறவராய் வெளிப்பட்ட அந்த எல்ரோயை நாம் ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். முழு உள்ளத்தோடு
ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 அல்லேலூயா 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 ஆராதனைக்கு தகுதி நீ ஆராதனைக்கு பாத்திரர் நீ ஆராதனைக்கு தகுதி நீ ஆராதனைக்கு தகுதியான ஆராதனைக்கு பாத்திரர் நீ உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு ஆராதிப்பே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு ஆராதிப்பேன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன் ஆயுள் வரையிலும் ஆராதிப்பேன் ஆவியோட ஆயுள் முடிகிற வரைக்கும் உம்மையே நாங்கள் ஆராதிப்போம்ப்பா என் ஆயுள் வரையிலும் ஆராதிப்பேன் ஆராதனைக்கு சத்தமா ஆண்டவரை பார்த்து ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரே ஆராதனைக்கு தகுதியானவர் நீங்க தான்ப்பா துதிகளுக்கு பாத்திரர் நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா ஆராதனைக்கு தகுதி நீ ஆராதனைக்கு பாத்திரர் நீ உம்மை முழு உள்ளத்தோடு உண்மையா அவரை பார்த்து மறுபடியும் இந்த ரெண்டு லைன் நம்ம பாடிட்டு நம்ம அப்படியே ஜெபித்து நம்ம முடிப்போம் ஆராதிப்பே முழு உள்ளத்தோட முழு பலத்தோட அவருடைய சமூகத்துல நாம் அவரை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தோடு ஆராதிப்பே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே ஆயுள் வரையிலும் ஆராதிப்பே என்னுடைய மூச்சு காற்று முடிகிற வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே ஆராதிப்போம் ஆயுள் வரையிலும் ஆராதிப்பே ஆராதனைக்கு தகுதி நீ ஆராதனைக்கு பாத்திரர் நீ ஆராதனைக்கு தகுதி நீ ஆராதனைக்கு பாத்திரர் நீ
தகுதினி ஆராதனைக்கு பாத்திரர் நீ ஆராதனைக்கு தகுதினி ஆராதனைக்கு பாத்திரர் நீ ஆராதனைக்கு தகுதியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய ஆயுள் முடியும் வரை ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். இன்னும் இடத்துல அன்பு கூற உம்மை ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவக்காரம் எங்களை தொடர்ந்து நடத்துகிற தயவிற்காய் உமக்கு நன்றி அப்பா. நீரே எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்ம ஜெப குறிப்புகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நம்ம தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அநேக சாட்சிகளை தேவன் நம்மளுடைய மத்தியில் யூடியூப் மூலியமாக அநேகரிடத்துலேருந்து நிறையா பேர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு இந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்குது, இந்த ஜெப குறிப்புகள் ஜெபிக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடந்திருக்குன்னு அநேகம் பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் எல்லாம் என்னென்னா நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் பதில் தந்து அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவனுக்கு நாம் நல்ல கைகளை தட்டி நாம் அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த நாளை நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளுடைய நடுவில் இன்னும் அநேக அற்புதங்களை அதிசயங்களை நிச்சயமாக என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். ஒரு சகோதரி வந்து ஜெபிப்பாங்க, அவளோட இணைந்து நம்ம உண்மையாக நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளுடைய நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சோத்ரம். ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். பாட்டு பாடலாம்ல, பாட்டு பாட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெப குறிப்புகளாக ஜெபிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று பாடி தேவனை ஆவியில் நிரம்புவோம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது அந்த பாட்டு. ஆனால் இன்றைக்கி செய்தி கொடுக்கணும்னு பாஸ்டரியாக சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரே பதட்டமாக இருந்துச்சு. ஜெப குறிப்புகள் கொடுப்போன்னு சொன்னோன்னே நான் போய்கிட்டே இருக்கையில் கர்த்தர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு. ஆனால் அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். பாடுனீங்களா என்னன்னு தெரியாது. எனக்கு ஆவியானவர் அந்த பாட்டை வெளிப்படுத்தினார். என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. நான் பொறுமையாக பாடுறேன். நீங்கள் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும், நல்ல கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துவேன், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும், சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே, தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட
வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். அல்லேலூயா. தேசத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவும் ஜெபிப்போம். விக்கிரக ஆராதனை, பாவம், சாபம் உடைக்கப்பட ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இவ்வளோ ஜனங்கள் நம்ம பார்க்குறோம். நம்மெல்லாம் இந்த சபையில் வந்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை. வெளியில் போய் பார்த்தா எத்தனையோ ஜனங்கள் விக்கிரகத்தை தேடி ஓடிக்கின்னு போகிறாங்க. பார்த்தா பாவத்தில் சாபத்துலேயும் பார்த்தா தலையை அல்லேலூயா. தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா தகப்பனே எங்கள் தேசத்தில் இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்தருளுவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் தகப்பனே அவர்களை தகப்பனே அப்பா உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினால தகப்பனே அப்பா தகப்பனே கண் இருந்து அது பார்க்காதுப்பா, வாய் இருந்து அது
தகப்பனே அவர்கள் கட்டளையிடுவீராக. ஆமென். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. ஆமென். உடைய வல்லமையில கரம் இறங்குவதாக. ஆமென். ஒவ்வொரு குடும்பம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். வாலிப பிள்ளைங்க ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். சிறு பிள்ளைங்க ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். தேவ வல்லமை இறங்குவதாக. ஆமென். இயேசுவே நாமத்தினாலே அப்பா ஒவ்வொரு செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசத்தில் உள்ள நிர்வாகங்கள் வளர்ப்பர் நிறுவனங்கள் வளர்ப்பர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாம் பாவத்திற்கு படுத்தும் விடுதலையாக்கப்பட மதுபானம் இதிலிருந்து விடுதலையாக்க நம்ம ஜெபம் பண்ணணும். தேசத்தில் ஆண்டவர மக்கள் பெண்கள் சிறு பிள்ளைகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு போனிலலாம் சிறு பிள்ளை பெரியவங்களுக்கு கூட தெரியாது. இப்போ இன்டர்நெட்டு போனிலலாம் சிறு பிள்ளைகள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி அதிலேருந்து படங்கள் ஆபாச படங்களை பார்த்து பிள்ளைகள்லாம் இப்போ கெட்டு போகிறாங்க. தாய் தகப்பன்மாருக்கு என்ன செய்கிறாங்க, போன பிள்ளைங்க அழுகுதுன்னு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஃபோனில் வந்து பிள்ளைங்க எதையோ திறந்து பார்த்து சிறு பிள்ளைங்க வந்து கெட்டு போகிறாங்க. இந்த பாவக்கட்டிலேருந்து நம்ம விடுதலையாக்க நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்கள் பெண்கள் எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட மதுபானத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட ஜெபம் பண்ணணும். இப்போ பார்த்தா வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தா நம்ம சொல்கிறோம், காலேஜில் பார்த்தா ஸ்கூலில் பார்த்தா பிள்ளைகள்லாம் சிறு பிள்ளைகள்லாம் இது என்னோட ஆளுன்னு சொல்லிட்டு சிறு பிள்ளைகளே கெட்டு போகிறாங்க. இந்த காலங்கள்லாம் உண்டு. பார்த்தா வெளியில் எவ்வளோ பிள்ளைகள் போய் கெட்டு போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இப்போல்லாம் வந்திருக்குது. மதுபான போதைப் பொருளாக இப்போ அடிமையாக பார்த்தா சிறு பிள்ளைகள் வந்து போதைப் பொருளெல்லாம் இப்போ விற்கிறாங்க. கஞ்சான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி பிள்ளைங்க தின்னு கெட்டு போகிறாங்க. பிள்ளைகள் நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது பாதுகாப்பு இல்லை. நம்ம பிள்ளைகளே இப்போ பாதுகாப்புக்காக ரொம்ப பார்த்து வளர்க்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் எத்தனையோ பிள்ளைங்கள் பார்த்தா பணக்கார பிள்ளைகள்லாம் பார்த்தா காலேஜில் போதைப் பொருளை கொடுக்குறாங்க. அந்த போதைப் பொருளை அடிமையாக்கி எவ்வளோ பழக்கத்தில் சிக்குண்டு வேதனைப்பட்டு எவ்வளோ பிள்ளைகள் பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்க நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணால் கர்த்தர் கண்டிப்பாக அந்த ஜெபத்தை கேட்டு அநேக வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் கட்டுகளை உடைத்து விடுதலையாக்கி ரட்சிப்பின் அனுபவத்தை தருவார். அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோத்திர ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் ராஜா. கத்தாவே இந்த நாட்கள் பெண்களும் ஆண்களும் கத்தாவே சோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ ஜனங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே ராஜா. இன்டர்நெட் போனிலும் கத்தாவே எத்தனையோ பாவ படங்கள் வந்து கொண்டிருக்கிற ராஜா. பாவ பழக்கத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களே ராஜா. கர்த்தாவே போதை பொருள் மதுபான போதை பொருளில் ஆண்டவரை அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. கர்த்தர் கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே வருகிற நாட்களில் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சத்ருவான் வஞ்சித்து வைத்திருக்கிறானே ராஜா. இந்த வஞ்சகத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் கட்டவிழ்த்து விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே இன்டர்நெட் அப்பா இப்பெல்லாம் வளர்ச்சி அடைத்து கொண்டிருக்கிறதப்பா. போனிலும் இன்டர்நெட்டிலும் ஆண்டவரை எத்தனையோ காரியங்கள் வளர்ச்சி எடுத்து கொண்டிருக்கிறதப்பா. அதை நன்மையாக பயன்படுத்தாதபடி கர்த்தாவே சத்ருவான ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை வஞ்சித்து வைத்திருக்கிறான் ஆண்டவரே. அந்த வந்தகத்தின் கட்டிலிருந்து கர்த்தர் இந்த நாள் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மதுபான போதை பொருளிலிருந்து கட்டுகளை உடைத்து வாலிப பிள்ளைகள் இந்த நாட்கள் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ வாலிப பெண் பிள்ளைகள் ஆண்டவரே தவறி போகிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வாலிப பிரயாணத்தில் கர்த்தாவே சிருஷ்டிகள் நிலை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. தகப்பனே வாலிப பெண் பிள்ளைகளும் கெட்டு போகிறார்கள் ஆண்டவரே. தாய் தகப்பனை மதிக்காதபடி கர்த்தாவே எத்தனையோ வாலிப பிள்ளைகள் சிறு வயதிலே ஆண்டவரை கெட்டுக்கொண்டு கர்த்தாவே தன்னோட வாழ்க்கையை தானே ஆண்டவரை ஏற்படுத்தி கொண்டு அநேக பெண் பிள்ளைகள் ஆண்டவரை கெட்டு போகிற காரியங்கள் தேசத்தில் உண்டு ராஜா. இந்த பாவ பழக்கத்திலிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி ரட்சிப்பின் அனுபவத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் ராஜா. தேசத்தில் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தில் ஆண்டவரை சத்ருவானன் பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறானப்பா. இந்த வஞ்சகத்தின் கிரியில இந்த கர்த்தர் கட்டவிழ்த்து நீர் விடுதலையாக்க போறதுக்காக கிருபை ஆண்டவரே. விடுதலையாக்குங்க ராஜா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ராஜா. இதுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க.
துதிக்கிற சோதரிகளே சபா இந்த ஜெபர் தலைவருக்காக நன்றி நன்றி செலுத்துகிறேன் செலுத்துகிறோம் சபா. இந்த தேசத்துல உள்ள ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா. சபா ஒவ்வொருத்தரும் போன் பழக்கத்துல இருந்து விடுதலையாக உதவி செய்யுங்க சபா. சபா யாரும் எந்த பாவமும் செய்யக்கூடாது சபா. சபா அவங்க செய்ய வைக்கிற எல்லா பொல்லாத கிரியையில அழிக்கப்படுவதாக சபா. சபா நீரே அந்த பாவத்துல இருந்து விடுதலையாக்குங்க சபா. சபா பிசாசு யாரை எந்த மூலமா பாவத்துல இழுக்க முடியும் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான் சபா. சபா அவனுடைய வழியில இருந்து நீரே விடுதலையாக்குங்க சபா. சபா அவனுடைய வலையில நீரே சிக்கி கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க சபா. சபா எந்த வாலிபர்களும் மதுபானம் குடிக்க கூடாது சபா. சபா அந்த மதுபானத்தின் மூலம் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது சபா. சபா அந்த மதுபானம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டையில பாதுகாப்பாக ஓட்ட உதவி செய்யுங்க சபா. மதுபான கடையே இருக்க கூடாது சபா. சபா ஒவ்வொருத்தரை நீரே பாதுகாத்துக் கொள்ள போற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். நன்றி நன்றி. தேசத்தின் தலைவர்களின் ரட்சிப்புக்காக பாதுகாப்பிற்காக ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் தலைவர் இந்த நாட்கள் ஆண்டவரை தலைவர்களை நல்ல தலைவர்களை கொண்டு வரணும். தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் இப்பொழுது இருக்கிற தலைவர்கள் உண்மை உத்தவமோடு இருக்க ஆண்டவரை இப்போ இந்த நாட்களில் தேவன் ஆண்டவரை தலைவர்களை இந்த நாட்களில் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத தலைவர்களாக அந்த நாட்களில் ரட்சிக்கப்படவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரை தேசத்தின் தலைவர்களை இந்த நாட்களில் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். தேசத்து தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரை சோத்தரிக்கிறோமாப்பா. தேசத்தின் தலைவர்களுக்காக வருகிறோம் ராஜா. ஆண்டவரே தேசத்தின் தலைவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டு ராஜா. கர்த்தாவே சோத்தரிக்கிறோமாப்பா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோமாப்பா. மனிதர்கள் அவர்களை ஏற்காதபடி கர்த்தாவே நீர் ஏற்கும் ஆண்டவரே. கர்த்தாவே எந்த வஞ்சகத்தின் கிரியிலும் அவர்களை செயல்படுத்தக்கூடாது ராஜா. எந்த அசுத்த கிரியிலும் அவர்களை ஆளுகை செய்யக்கூடாது ராஜா. கர்த்தாவே நீரே தேசத்து தலைவர்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகையில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் இந்த நாளில் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு யாரென்று அறிகிற அறிவை காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே நல்ல திட்டங்களை செய்யவும் நல்ல ஆட்சிகளை அமைக்கவும் கர்த்தாவே தேசத்து தலைவர்களை இந்த நாட்களில் ஞானத்தை கொடுத்து நீர் இயக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோகபிதாவே துதிக்கிற சோத்திரிக்கிறேன் சபா. சபா அந்த வேலையில் ஆண்டவரே எங்களை ஜெபி கொடுத்தக்கா அண்டு செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே தேசத்தில் இருக்க ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் சபா. ஒவ்வொருத்தருக்குமே தேவ ரட்சிப்பு உண்டாகட்டே சபா. நீதான் மெய்யான தெய்வங்கிறத அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. சபா எல்லா இருளைக்கிறையிலும் அவளை விட்டு விலகட்டே சபா. ஒவ்வொருத்தரான ரட்சிக்கப்பட உதவி செய்து அள்ளுவீராக. அவளுக்குலாம் தேவ பாதுகாப்பு உண்டாகட்டே சபா. ஜனங்களுக்கு ஆண்டு நீதி செய்கிற தலைவர்களா இருக்க உதவி செய்யுங்க. ஜனங்கள் மீது ஆண்டு கரிசனை காட்ட உதவி செய்யுங்க சபா. எந்த ஒரு ஊழலான கிரியையில செயல்படக்கூடாது ராஜா. நஞ்சத்தின் அடிப்படையில் ஆண்டு தலைவர்கள் ஆண்டு செயல்படக்கூடாதுப்பா. ஜனங்களுக்கு எது நல்லதுன்னு செயல்பட உதவி செய்யுங்க. ஜனங்கள் மீது ஆண்டு பரிந்துரைக்கிற தலைவர்களா இருக்க உதவி செய்யுங்க. தேசத்துக்கு ஒவ்வொரு தலைவர்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுடைய ஊழியக்காரன் எழுதியிருக்கேன் சபா. தேவன் நாமே தொடுமுடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு உமக்கு சுத்தமான காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க. அநீதியான காரியங்களாண்டு எதிர்க்க உதவி செய்யுங்க. நீதியின்படி செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று
தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கியதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கியதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. தேசத்தில் நடக்கும் விபத்துகளில் இருந்து எல்லா ஜனங்களும் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். தேசத்தில் பார்த்தா எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாட்கள் ஆண்டவர் குடியின் போதையில் வண்டியை ஓட்டி எத்தனையோ ஆக்சிடெண்ட் நடக்குது. எத்தனையோ நிலையில் பார்த்தா விபத்துகள் போகிற வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது எத்தனையோ விபத்துகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மதுபானத்தை குடிச்சிட்டு ஓட்டுறாங்க, இதெல்லாம் நடக்குது. சத்ருவான வெகு விரைவாக வாலிப பிள்ளைகளை தான் இப்போ அதிகமாக விபத்தில் சிக்கி விபத்து உண்டாகிறத பார்க்குறோம். மரணம் அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவான். தேசத்தில் இப்போல்லாம் ரொம்ப ஆபத்துகள் நடந்து கொண்டு இருக்குது. சத்ருவான நாட்கள் கொஞ்சம்தான் என்று கொண்டு ஜனங்களை வெகு விரைவாக பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவன் போராடி கொண்டு இருக்கிறான். எந்தெந்த பகுதியில் ஜனங்கள் ஆண்டவர் ஆபத்தில் இருந்து ஆபத்து பண்ணி ஆண்டவர் ஜனங்களை பாதாளத்துக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஜனங்களை வெகுவாக வஞ்சித்து கொண்டு இருக்கான். அந்த வஞ்சகத்தின் ஆவிலிருந்து இப்போ நம்ம விடுதலை ஆக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோமாப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, தேசத்தில் ஆண்டவரை பார்க்குறோம் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, போக்குவரத்தில் எத்தனையோ ஆபத்துகள் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, சத்ருவான் கொஞ்ச காலம்தான் அவனுக்கு என்று சொல்லிக்கொண்டு கர்த்தாவே ஜனங்களை வஞ்சித்து கர்த்தாவே ஆண்டவரை சோத்தரிக்கிறோமாப்பா. கொலை வரியிலும் கர்த்தாவே ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். விபத்திலும் ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே அப்பா பலி கொடுத்து கொண்டு கர்த்தாவே ஆண்டவரை பறித்து கொண்டு போய் கொண்டிருக்கணும் ஆத்துமாக்களை கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆபத்து நாட்களிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, வாகனத்தில் போகிறவர்கள் வருகிறவர்களும் இந்த நாட்கள் பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆச்சா. உங்களுடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொருத்தர் மேலும் அமரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாகனம் ஓட்டுவர்கள் கரம் உங்களுடைய கரம் இருக்கட்டும் ராஜா கர்த்தாவே. சோதரிக்கிறோம் அப்பா, போக்குவரத்தில் கர்த்தாவே உங்களுடைய கரம் இருக்கட்டும் ராஜா. காலையில் ஆண்டவரை போகிறவர்கள் மாலையில் வருவது ஆண்டவரே கர்த்தாவே நிச்சயமில்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறோமே ராஜா கர்த்தாவே. உம்முடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமரட்டு ராஜா கர்த்தாவே. இந்த நாட்கள் வாலிப பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரை ஆக்சிடென்ட் மறுத்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அப்பா, அந்த விபத்துகள்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சத்ருவானை இயேசு கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. சோதரிக்கிறோம் அப்பா, விபத்தை கொண்டு வர சத்ருவானை கிரியலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டப்பட்டு சேர்ந்து மறுபடியும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க.
எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல்ல தந்தையே மொத்தத்துக்கு சோதருக்கு ராஜா, இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடக்கிற ஆண்டவரே இந்த விபத்துக்களுக்காக உங்களுடைய பாத்தண்டையில் வருகிற ராஜா, விபத்துக்களை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்குறோம். ஆண்டவரே வாலிப பசங்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே அவர்களுடைய மதுபான போதை பழக்கத்தை நிமித்தமா அநேகர் மறிச்சு போறாங்கப்பா. இந்த விபத்துக்கள் துருமரணங்கள் மாறுவதாக அநேகர் செல்போனை பேசிக்கிட்டு போறோன்ற அந்த சிந்தனையில ஆண்டவரே எப்படி வாகனம் ஓட்டுறோம்னு தெரியாம செல்போன்ல மயங்கி ஆண்டவரே அநேகர் மறித்து போறாங்க. இந்த செல்போன் மோகங்கள் என் பிள்ளைங்களை விட்டு விலகுவதா, விபத்துக்களை அதிகாரங்கள் விலகுவதா, அநேகர் குடும்ப பாரங்களை நினைச்சு ஆண்டவரே குடும்ப கஷ்டங்களை நினைச்சு ஆண்டவரை சிந்தித்து கொண்டே போறோம்ன்ற இந்த சிந்தனை கட்டுக்களால ஆண்டவரே அநேகர் சிக்கண்டு மறைத்து போறாங்க. அவர்களுடைய சிந்தனை கட்டுக்களை அவிழ்த்து விடுங்க கர்த்தர். ஆண்டவரே எல்லா துருமரணங்களும் அழிக்கப்படும். இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அந்த காரண கர்த்தாவாகிய ஆண்டவரே அந்த சாத்தானை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டுக்கிறோம். அந்த சாத்தானின் வஞ்சக தன்மைக்கு யாரும் ஆண்டவரே இடம் கொடுத்துடக்கூடாதுப்பா. பிள்ளைங்களை நீங்க மீட்டு கொள்ளுங்க, நீங்க விடுதலை ஆக்குங்க. எல்லா கட்டுக்கள்ல இருந்தும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தாமே விடுதலையாக்கி எந்த விபத்துக்களை கொண்டு வந்தாலும் கர்த்தர் நீங்க விடுதலை ஆக்குங்க. மதுபான போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அநேகர் மறித்து போகிற அந்த மரணங்கள் அழிக்கப்படட்டும். எல்லா இருளின் கிரிகைகளையும் ஜனங்களை விட்டு விலகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே, தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே, தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். மதுபான கடைகள்லாம் அடைக்கப்பட செபிக்கணும். எங்கே பார்த்தாலும் இப்போ பார்த்தா புரோஷன் கடைலாம் ரொம்ப கம்மி, மதுபான கடையும் மருந்து கடையும் தான் இப்போ அதிகமாக இருக்குது தேசத்தில் பார்க்க போனால். இப்படியே பெருகிக்கிட்டு போனால் மதுபானம் பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமங்கள்லாம் வந்துடும். இந்த மதுபானத்தை நம்ம கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி இந்த மதுபான கடை இன்னுமே வரக்கூடாதுன்னு சொல்லி தேசத்தில் வர்ற தலைவர்கள் அதை அடைக்கப்படணுமா ஜெபம் பண்ணுவோம். நல்ல தலைவர்களை உருவாக்கப்படணும். தேசத்தில் வருகிற மக்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள், இனிமேல் வரப்போகிறவங்க இந்த மதுபான கடையை அடைக்கப்படும்படியாக ஒரு நல்ல தலைவர்களை கொண்டு வரும்படியாக ஜெபம் பண்ணுவோம். இந்த மதுபான கடையை ஒழிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுவோம். மதுபானத்தை இனிமேல் ஆண்டு ஜனங்கள் காணாதபடி அதை அடைக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோமா? சோதரிக்கிறோமாப்பா, அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கிறோமாப்பா, அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே பார்த்தாலும் மதுபான கடைகள் தான் அதிகமாக இருக்கிறது ராஜா. கர்த்தாவே இந்த மதுபானத்தை வெறி கொண்டு குடித்து கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே குடும்பங்களில் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, சகோதரர்கள் ஆண்டவரை குடித்து கொண்டு வெறித்து கொண்டு கர்த்தாவே குடும்பத்தை ஆண்டவரே சோத்திரம் நடத்தாதபடி எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரை கெட்டு போய் கிடக்கிறது ராஜா. கர்த்தாவே ஆண்டவரை பிள்ளைகளை பராமரிக்க முடியாதபடி ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரை எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே சீரழிந்து கொண்டிருக்கிறது ராஜா. பெண் பிள்ளைகளாம் ஆண்டவரே சோதரிக்கிறோமாப்பா, கஷ்டப்பட்டு வெளியில் சொல்ல முடியாதபடி கர்த்தாவே குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிற காரியங்கள் அநேகம் உண்டு பார்க்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த மதுபான கடையினால் ஆண்டவரே, இந்த மதுபான போதை பொருளினால் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரை தெருவில் ஆண்டவர் சீரழிந்து கொண்டிருக்கிறது ராஜா. வேலை செய்து கொண்டு வருகிற ஆண்டவர் பணங்களை குடித்து வெறித்து விட்டு கர்த்தாவே குடும்பங்களை நடத்தாதபடி சீர்வழித்து கொண்டிருக்க சத்ருவான் கிரியலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவர், இதற்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை
ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. அந்த வேளையில எங்களை ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் தேசத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் மதுபான கடைகள்னால ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போறாங்க இயேசப்பா. மதுபான ஆண்டவரே எங்க தேசத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க ஜனங்கள்லாம் மனம் திரும்ப உதவி செய்வீராக. அப்பா, எத்தனையோ வாலிபர்கள் நிமித்தமே ஆண்டவரே அழிந்து போறாங்கப்பா. இயேசப்பா, எங்க தேசத்தின் மேல நீங்க மனம் இறங்குங்க. அப்பா, உம்முடைய வல்லமை எங்க தேசத்துல வெளிப்படுவதாக. அப்பா, எங்க தேசத்துல உள்ள ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மதுபான குடிக்க கூடாதுங்கிற உணர்வு ஒவ்வொரு சிந்தைக்குள்ளேயும் உண்டாவதாக. அப்பா, ஆண்டவரே, மதுபான கடைகள் இருந்தாலும் யாரும் போக கூடாது ஆண்டவரே. இப்பொழுது ஒரு மாற்றம் வெளிப்படுவதாக. ஒரு மனம் திரும்புதல் எங்க தேசத்துக்கு நீங்க கொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே, வாலிபர்கள் எல்லாம் அழிந்து போறாங்க ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இயேசப்பா கணவரை இழந்து பிள்ளைகளை இழந்து இருக்காங்க ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட அந்த மதுபானம் எங்க தேசத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, சாபம் எங்க தேசத்துக்கு வேண்டாம் இயேசப்பா. எங்க தேசத்தின் மேல நீங்க ஆண்டவரே மனம் இறங்குவீராக. உங்களுடைய தயவு ஜனங்களுக்குள்ள வெளிப்படட்டும் இயேசப்பா. சாப கேடுகளை எங்க தேசத்தை விட்டு விலகுவதாக. இந்த மதுபானத்துல அடிமைப்பட்டு இருக்கிற வாலிபர்கள் மேல உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, எங்க தேசத்தை நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை கொடுங்க இயேசப்பா. மதுபானம் இல்லாத ஒரு தமிழகமாய் தேசமாய் மாற்றுவீராக. அதிகாரிகளோட இருதயத்திலே நீங்க பேசுங்க ஆண்டவரே. சாபமான ஆண்டவரே கிரியைகள் எங்க தேசத்துக்கு வேண்டாம்ப்பா. எங்க தேசத்தின் மேல நீங்க ஒரு விசையாய் மனம் இறங்குங்க. ஜனங்கள்லாம் மனம் திரும்ப உதவி செய்வீராக. எல்லா போதை பொருட்களும் எல்லா அடிமைத்தனங்களும் எங்க தேசத்தை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களை விட்டு விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மதுபான ஆண்டவரே குடிக்க கூடாதுங்கிற சிந்தையை கொடுங்க இயேசப்பா. எல்லாமே எங்க ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்ப செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் கிடைக்க வியாதியினால் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற பெண் பிள்ளைகளுக்காச்சும் இருக்கும் ஒவ்வொரு நபருக்காகவும் பூரண சுகம் கிடைக்க வியாதி மாற செபிப்போம். குழந்தை எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும்படியாக செபிப்போம். வியாதியில் இருக்கிற மக்களுக்காக செபம் பண்ணுவோம். ஒரு பூரண சுகமாகி விடுதலை கிடைக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம செபம் பண்ணுவோம். எவ்வளோ ஆஸ்பத்திரியில் வீட்டில் சுகவீனமாக இருக்கிறாங்க. நம்ம சுகத்தோடு பாதுகாப்போடு கர்த்தர் மட்டுமாக நம்மளை நடத்தி வருகிறார். எவ்வளோ ஆஸ்பத்திரியில் பார்த்தா வியாதியோட கேன்சர் வியாதியில் இருக்கிறாங்க. குழந்தை பாக்கி இல்லாமல் எத்தனையோ பேர் குடும்பத்தில் வேதனையோட பாடுகளோட அவமானத்தோட துக்கத்தோடு இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் நம்ம செபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோமாப்பா, மை துதைக்கிறோம் ராஜா, பரிசுத்தமுள்ளவரே அப்பா, சோத்தரிக்கிறோமாப்பா. அன்னாளின் தேவனாய் கர்த்தாவே மை துதைக்கிறோம் ஆண்டவரே. அன்னாளுக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீ செபிக்கும் பொழுது பிள்ளைகளை கொடுத்த தேவன் ஆண்டவரே. அன்னாளின் தேவன் இந்த நாட்கள் நிறைத்தருளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் எத்தனையோ பெண் பிள்ளைகள் ஆண்டவரே குழந்தை இல்லாமல் எத்தனையோ வேதனையோடு பாடுகளோடு துக்கத்தோடு ஆண்டவரே அவமானத்தோடு ஆண்டவரே கர்த்தா வீடுகளில் ஆண்டவரே அகப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மலட்டு கற்பங்களாம் திறக்கப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே சகோதரிகள் ஆண்டவரே வியாதியின் கட்டில் அகப்பட்டு ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் வீட்டிலும் ஆண்டவரே சுகவீனத்தோடு ஆண்டவர் சுகமில்லாமல் ஆண்டவர் இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியின் படுக்கையெல்லாம் மாற்றி பாடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியின் கூறெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அறுக்கப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. அன்பி பரலோகபிதாவே தூக்கிறோமே சோதரிக்கிறே சபா ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறே சபா. தேசத்தில் இருக்காங்க எல்லாரும் வியாதியோடு இருக்காங்க சபா. ஒருத்தர் வியாதிகளையும் மாற்றி போடுங்க சபா. மகிமை தான் வெளிப்படுவதாக. நிறைய பேர் மருத்துவமனையில் வியாதியோடு இருக்காங்கப்பா. அவர்களுக்கு தேவன் நம்ம சுகத்தை கட்டளையிடுங்க சபா. சபா நம்ம வீட்டில் பலவீனத்தோடு இருக்காங்க சபா. ஒருத்தருக்கு பலனை கொடுங்க சபா. பலவீனங்களை மாற்றி போடுங்க சபா. பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க ஆண்டவரே. ஒருத்தருக்கு தேவன் நம்ம குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க சபா. கற்பத்தை அடிச்சு வச்சிருக்க சத்துரான கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மகிமை நாம் வெளிப்படுவதாக சபா. பெண்கள் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க. எல்லா சத்துரான கிரியைகள் அழிக்கப்படுவதாக சபா. வியாதியோட இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வியாதிகளை மாற்றி போடுங்க சபா. நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது.
பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் தொலைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் தொலைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியங்கள் செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு உன்னை தெரிவார். மந்திர சூனியங்கள் செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு உன்னை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாமும் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அல்லேலூயா. கடனால் வியாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு தற்கொலை நேராக கடந்து செல்கிற ஒவ்வொருக்காகவும் அவருக்காகவும் கடன் பிரச்சனை மாற ஜெபிப்போம். கடனில் இருக்கிறவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே, எத்தனையோ வீடுகள் ஆண்டவரே கடனை வாங்கி ஆண்டவரை கட்ட முடியாதபடி ஆண்டவரே சோத்தரிக்கிறோமாப்பா. வேதனையில் அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கடன் பிரச்சனைலாம் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. இதுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்பா. கடனை கொண்டாரப்பா, கடன் பிரச்சனைக்காக உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. ஐசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் கடன் வாங்க வைக்கிற ஆவியில் அழிக்கப்படுவதாகப்பா தகப்பனே. சப்பா என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா கடன் வாங்கக்கூடாதுன்னு உறுதியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. கடன் வாங்க வைக்கிற கிரியெல்லாம் அழிக்கப்படட்டோம்ப்பா தகப்பனே. தேவைகளை சந்தித்து கொடுக்குற தேவன் எங்களோட இருக்கையில் எங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னு உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. கடன் வாங்க விடாமல் எங்களை கடன் வாங்க தடை செய்கிற கிரியெல்லாம் அழிக்கப்பட்டு நேசிவி நாமத்தினால அப்பா. சபைக்கில் இருக்கிற குடும்பத்தை எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தகப்பனே. சபைக்கில் இருக்கிற குடும்பம் யாரும் கடனால் வாழக்கூடாதுப்பா அப்பா. நாங்கள் கடனுக்குள்ள யாருமே இருக்கக்கூடாதுப்பா தகப்பனே. ஏசப்பா கடன் இல்லாமல் எங்களுக்கு கடன் கொடுக்குறவங்களா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் சபைக்குள்ளேயோ அப்பா இந்த மாவட்டத்தில் யாருமே கடன் வாங்கக்கூடாதுப்பா தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற நல்ல கிருபைக்காக நன்றிப்பா. கடன் வாங்க விடாமல் நீங்கள் எங்களை பாதுகாக்க போகிற நல்ல தேவைக்காக நன்றிப்பா. இசப்பா இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனம். ஆமென். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா சொல்லுவோமா. பொழிந்தருளும் அபிஷேக பெருமழையா, பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா, பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா, மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று அக்கா அக்கா வாயை திறந்து பாடுங்க, வாயை திறங்க. திறப்பின் வாசலில் நின்று அக்கா கண்ணை திறங்க, வாயை திறங்க. அக்கா நீங்கள் வாயை திறந்து பாடினா நல்லா இருக்கும். எங்கெங்கேயோ இருக்கிறவங்க நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் கிட்டத்தில் இருக்கிற நீங்கள் பாடாமல் இருந்தால் நல்லதில்லை. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் சொல்லுங்க. பொழிந்தருளும்
அபிஷேக பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. அல்லேலூயா, ஆமென். வேத வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். எபேசியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். ஆமென். எபேசியர் கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நல்ல கவனிங்க. சாத்தான் தந்திரம் உள்ளவன். ஆமென். நிமிர்ந்து பாருங்க, எல்லாரும் நிமிர்ந்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். சாத்தான் தந்திரம் உள்ளவன். இந்த சந்திரமுள்ள இந்த சாத்தானுக்கு முன்பாக நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்து காமிக்கணும்? நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அல்லேலூயா. அவன் பலவிதமான செயல்களை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்காக முயற்சிக்கிறவன். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா அவனுடைய இந்த 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்தில் கூட நம்ம 10வது அதிகாரத்தில் 3-4 வசனத்தை கூட நீங்கள் வாச்சிருங்களே. நீங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. நம் மாம்சத்தின்படி நிறைய சண்டை போட வேண்டியது இருக்குது. ஆவிக்குரிய நிலைகளில் இருக்கிற நாம மாம்சத்தோடு கூட என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நிறைய சண்டை போட வேண்டியது இருக்குது. அதில் ஒன்று தான் நமக்குள்ள வெளிப்படுகிற கோபம். ஆமென். நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரங்கிறதுனால நாம் இதை மட்டும் நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அப்போ மாம்சத்தின் கிரியைகளில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்று என்ன அப்படின்னா ரொம்ப கோபப்படுறது. ஆமென். இப்போ இருக்கிற நம்மக்கிட்ட நம்மளுடைய சுபாவத்தில் ரொம்ப அதிகமாக வெளிப்படுறது எது அப்படின்னா நமக்குள்ள கோபந்தான் நம்மகிட்ட அதிகமாக என்ன செய்யுது? வெளிப்படுது இல்லையா? இது தேவனுடையதல்ல, இது சாத்தானுடையது. அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்குன்னா தெரியும், சில பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி முனி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளிப்படுறது எது அப்படின்னா கோபந்தான் வெளிப்படும். அல்லேலூயா. சிலருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி பிசாசு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட அதிகமாக வெளிப்படுறது எது அப்படின்னா கோபந்தான் அதிகமாக என்ன செய்யும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. கோபம் என்பது தேவனுடையதல்ல, கோபம் என்பது சாத்தானுடையது. ஆமென். சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ கோபத்தை உண்டாக்குகிற சாத்தானுடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்துவோமானால் நாம் சாத்தானுக்கு இடம் கொடுத்துருக்கிறோன்னு அர்த்தம். ஆமென். வேதத்தில் கோபத்தினால நிறைய விளைவுகளை சந்தித்தவங்க உண்டு. கோபத்தினால நிறைய நன்மைகளை இழந்தவங்க உண்டு. கோபத்தினால அதுக்கடுத்த தலைமுறைகள் அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். அந்த ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நம்ம கூட பாடுறோம் இல்லையா? வேண்டாம் நமக்கு கோபம் வேண்டாம். எப்படியா? வேண்டாம் நமக்கு கசப்பு வேண்டாம், அது நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி நம் வாழ்வை அழிக்கும் கொட்டி. சொல்லுங்க அப்படி. ஆம். நம் வாழ்வை அழிக்கும். மறுபடியும் சொல்லுங்க. வேண்டாம் நமக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் நமக்கு கசப்பு வேண்டாம், அது நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி வாழ்வை அழிக்கும் கொட்டி சாத்தான். ஆபேலின் மேல் கோபம் கொண்ட
காயின் முடிவை பார். எப்படியா? ஆபேலின் மேல் கோபம் கொண்ட காயின் முடிவை பார். அவர் முடிவு அழிவானதே. அல்லேலூயா. அதுக்கடுத்து தெரியல. அல்லேலூயா. அப்போ கோபத்தினால நமக்கு என்ன வருது அப்படின்னா, நிறைய சாபங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது? கோபப்படுறதுனால நிறைய சாபங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? நாம சுமக்கிறோம். அல்லேலூயா. அதனால ரொம்ப ஆபத்தானது நம்ம வாழ்க்கையில் கோபம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்ன செய்ய. அப்போ கோபத்தினுடைய அடுத்த கட்ட படிக்கட்டு எதுதான்? பாவம் தான். அல்லேலூயா. கோபம் வந்த உடனே நமக்கு என்னெல்லாம் வருது? எப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை பேசணும் அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? எப்படியெல்லாம் அவங்கள கோபத்தை உண்டாக்க கூடுமோ அந்த அளவுக்கு கோபத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளை எல்லாம் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோபம் ஆபத்தான். நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா கோபம் வந்துடுதுல்ல. ஆமென். அல்லேலூயா. நீங்க காயினுடைய வாழ்க்கையை பாருங்களே. அவனுடைய ஆதியாகம 4வது அதிகாரத்தில் 2லிருந்து நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா 11 வசனம் வரைக்கும் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, காயினும் ஆபேலும் தேவனிடத்தில் என்னத்தை கொண்டு போகிறாங்க? காணிக்கையை கொண்டு போகிறாங்க. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? ஏற்றுக்கொண்டுட்டார். ஆனால் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவனுடைய காணிக்கையை இவர் ஏற்றுக்கொண்டதுனால இவர் யாரு மேலே எரிச்சல் அடைகிறான் அப்படின்னா, தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலின் மேலே காயின் என்ன செய்கிறான்? எரிச்சல் அடைகிறான். அல்லேலூயா. இப்போ கோபத்தினுடைய முதல் விளைவு என்ன அப்படின்னா, எரிச்சலை உண்டாக்குது. அல்லேலூயா. நீங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எரிச்சல் அடைந்தான். எரிச்சல் எதை கொண்டு வருது அப்படின்னா, கொலை செய்கிற ஒரு தூண்டுதலை என்ன செய்ய ஆரம்பிக்குது? உண்டாக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கொலை செய்கிறான். கொலைக்கு அங்கிட்டு சாபத்தை அவன் சுமக்கிறான். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சிலரை பாருங்களே, கோபத்தினுடைய உச்சம் எதை கொண்டு வரும் அப்படின்னா, இவன் செத்து போனா நல்லா இருக்குங்க, இதான் கொலை. நம்ம கத்தி எடுத்து குத்த போறதில்ல. இந்த நபர் செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதான் கொலையினுடைய. ஆமா. அல்லேலூயா. அப்ப கோபத்தினுடைய உச்சம் எதை கொண்டு வருது அப்படின்னா, இவங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பாருங்க, இதான் சாத்தானுடைய தந்திரம். ஆமென். அல்லேலூயா. கோபம் எதெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னா, சாப வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்யும்? நீ பஸ்ஸில் போகிறப்போ, இல்லை ரோட்டில் போகிறப்போ, நீ பைக்கில் போகிறப்போ, நீ ஆக்சிடென்ட் ஆகி தானே செய்வேன். சொல்கிறாங்களா? அல்லேலூயா. நீ பாரு, உன் இருக்கிற உன் பிள்ளையும் நீ என்ன செய்ய போகிற? நீ கொடுத்துட்டு தான் இருக்க போகிற. சொல்கிறாங்களா? இந்த வார்த்தைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, கோபம் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்ய வைக்குது? அதுக்கு மாறாக சாபத்தை என்ன செய்ய ஆரம்பிக்குது. ஆமென். சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. இந்த காயினுடைய வாழ்க்கையில முதன்மையாவே ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது யார் அப்படின்னா, காயின் தான். மூத்தவன் அவன் தான் ஆசீர்வதிக்கப்படணும். வேதம் சொல்லுது, அவன் உயிரோடு இருக்கிற நாள் முழுசும் தன் தலையில சாபத்தை சுமந்தவனாய் உலகமெங்கும் சுற்றி வருகிறான். ஒரு இடத்துல அவனால் நிலைய என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஒரு இடத்துல ஒரு அமைதியில் அவனால் வாழவே முடியல. ஏன்னா கோபத்தினால உண்டான அந்த பிரதிபலிப்பு பெரிய சாபத்தை சுமக்க வச்சிருச்சு. அந்த சாபம் அவனை உலகமெங்கு என்ன செய்ய வச்சிருச்சு. சில பேர் நிலையாவே ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. நிலையாவே சிலரால் வாழ முடியாது. ஒரு இடத்துல நிம்மதியாக அவங்க இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தினுடைய சுபாவம் அப்படி. அல்லேலூயா. நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், கோபக்காரனுக்கு எப்படின்னா இருக்காத, தோழனா என்ன செய்யாத இருக்காத, ஃப்ரெண்டாக என்ன செய்யாத, கோபக்காரங்களோட நீ என்ன செய்யாத, பேசு, ஆனால் என்ன செய்யாத, ஃப்ரெண்டாக என்ன செஞ்சிடாத. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் கோபக்காரங்க நம்மகிட்ட பொசுக்குன்னு ஒரு வார்த்தை என்ன செஞ்சு வருவாங்க, பேசி விடுவாங்க. அவங்களோட நாவு என்ன செய்யாது, நிற்காது. அல்லேலூயா. அன்பா பேசுறது மாதிரியே பேசுவாங்க, அப்படி சிரிச்சு பேசுறது மாதிரியே பேசுவாங்க. டவக்குன்னு ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அவங்ககிட்ட வெளிப்பட்டு வருகிற அந்த வார்த்தையினுடைய அந்த பாதிப்பு இருதயத்தை பலமா காயப்படுத்திடும் நம்மளை. அதனால யாரா இருக்கக்கூடாது அப்படின்னா வேதம் சொல்லி கொடுக்குது, கோபக்காரனாய் நீங்க இருக்காதீங்க.
ஆமென். வேக வேகமாக பாருங்களேன். சவுல் கோவப்பட்டானா? யார் மேலே கோவப்பட்டாரு? தாவீது மேலே கோவப்பட்டானா? அங்கே இருக்கிற ஜனங்க சொன்னாங்க, தாவீது நல்லது செஞ்சானா தவறு தீமை செஞ்சானா? இவன் என்ன கொல்ல முடியாத ஒரு ஆளை என்ன செஞ்சான்? இவன் போய் கர்த்தருடைய பிரசன்னத்தோட போய் என்ன செஞ்சான்? அந்த கோலியாத்தை கொண்டான். இதனால என்ன உண்டானுச்சுன்னா, தேசத்தில் என்ன உண்டானுச்சு? ஜெயம் உண்டானுச்சு, வெற்றி உண்டானுச்சு. முறைப்படி சவுல் என்ன செஞ்சிருக்கணும்? தாவீதை புகழ்ந்து பாடி இருக்கணும். ஆனால் என்ன உண்டானுச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற சில பெண்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000ன்னு ஒரு பாட்டை படிச்சு விட்டாங்க. அவ்வளோதான். அந்த நாளில் இருந்து சவுல் தாவீதை பார்க்கும் போதெல்லாம் காய்மாகாரமாகவே பார்க்குறான், எரிச்சலோடே பார்க்குறான். நம்மளை விட நம்மளுக்கு ஈக்குவலாக எப்படி இவங்களை பேச முடியும்? நமக்கு ஈக்குவலான நிலைமையில எப்படி இவங்க பதவியில் வர முடியும்? இந்த உணர்வுகளுடைய காலம் முழுவதும் அந்த சவுல் தாவீதை பார்க்கும் போதும் நினைக்கும் போதெல்லாம் எரிச்சலோடே நினைக்கிறான், காய்மாரமாகறாவே என்ன செய்யறான். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கை என்னன்னா, தன்னை மட்டும்தான் புகழணும், மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, யாரும் புகழ்ந்து பேசிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதனால என்ன உண்டானுச்சுன்னா பாருங்க, சவுலுக்குள்ள கோபம் வரும்போதெல்லாம் பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்குது. அப்ப கோபத்தை உண்டாக்குறது யார் தான்? சொல்லுங்க. எனக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு கோபம் வருதுன்னா சொல்லுங்க, இது தேவனுடையது அல்ல. சொல்லுங்க, இது உங்களுடையது அல்ல. சொல்லுங்க, இது சாத்தானுடையது. சொல்லுங்க, சாத்தானுடையது. அல்லேலூயா. அப்ப கோபத்தினுடைய இந்த கிரியைகளை வெளிப்படுத்துற சாத்தான் நமக்குள்ள இருக்கும் போதெல்லாம் அப்போதைக்கப்ப இந்த சுபாவம் நமக்குள்ள இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 15:1, மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை என்ன செய்யும்? மெதுவான பிரதியுத்தரம் என்ன செய்யுமா? கோபத்தை அடைக்கிறோம். அல்லேலூயா. கடும் சொற்களோ கோபத்தை என்ன செய்யுமா? எழுப்பிடும். ஆமென். தடிமனா மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, பேசிடாதீங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், அன்னைக்கு மட்டும் தாவீது போய் அந்த யுத்தத்துக்கு போகலைன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு அது பண்ணது பெலிஸ்தர்களுக்கு அடிமை. ஆனால் அந்த காரியத்தையெல்லாம் நன்மையை செஞ்ச அந்த தாவீதை இவன் புகழ்ந்து பாடாம தன்னைத்தான் புகழணுங்கிற மனநிலையை கொண்டு வந்தான். பாருங்க, இது தேவனுடையதல்ல, இது சாத்தானுடைய. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. கோபம் ஏன் வருது அப்படின்னா, நம்மளுடைய தவறுகளை யாராவது சுட்டி காட்டினா என்ன வரும்? சொல்லுங்களேன். கோபம் எப்போ வரும்? எப்பெல்லாம் வரும்? நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது நமக்கு என்ன வரும்? சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. சில சூழ்நிலைகளை நம்ம நினைக்கிறோம்ல, ஏன் தவறை சுட்டி காட்டுறதுக்கு நீ யாரு என்னை கண்டிக்கிறதுக்கு? ஆமென். இந்த தவறை சுட்டி காட்டுகிற இடங்கள்ல நமக்கு கோபம் வருது என்றாலே, என்னை மாற்றிக்கொள்ளுகிற மனநிலையை பிசாசு எனக்குள்ள இருந்து விட மாட்டேங்கிறான். என்னை மாற்றிக்கொள்ளுகிற மனநிலையை பிசாசு, மாறணுங்கிற உணர்வை என்ன செய்ய விட மாட்டேங்கிறான். ஆமென். சொல்லுங்களே, அல்லேலூயா. இதில் அடுத்து என்ன உண்டாகுது அப்படின்னா, கௌரவ பிரச்சனை. என்ன பிரச்சனை வருது? ஆமென். நம்மளை 4 பேருக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்க? பேசிவிட்டாங்க. இல்லை, எந்த இடமா இருந்தாலும் என்னை மாற்றிக்கொள்ளுகிற உணர்வு எனக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்த கேள்வி என்னன்னா, உங்களா இருந்தால் பொறுத்துக்கிருவீங்களா? நீ உங்களை பேசினா பொறுத்துக்கிருவீங்களா? உன்னைய பேசினா பொறுத்துக்கிருவியா? அப்படிங்கிற அடுத்த வார்த்தைகள் தான் வருமே ஒழிய, இந்த இடத்துல நான் தவறு பண்ணிட்டேன், என்னை மாற்றிக்கொள்கிறேன் என்கிற உணர்வுகள் நமக்குள்ள என்ன செய்யணும், உண்டாகணுமே ஒழிய, எந்த இடத்துல பேசினா என்ன தப்பு பண்ணியிருக்கோம் போல நான் சரியாயிக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ அப்துல் கலாம் உயிரோடு இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அப்துல் கலாம் உயிரோடு இருக்கிறப்போ அவர் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு முன்னாடி, ஒரு நிர்வாகத்துக்கு முன்னாடி போயிருக்கிறார். அப்போ இங்கே யார் வர்றாங்கன்னா, ஜனாதிபதி வர்றாங்கங்கிற ஒரு நிலைகளை அங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் பரபரப்பான நிலைகளில் இருக்கிறப்போ, அங்கே காவலர்கள், அந்த இடத்த காவல் காக்கிற ஆட்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த அப்துல் கலாம் இவர் தான் வந்து ஜனாதிபதினு என்ன செய்யலை அவங்களுக்கு, இவர் முடி இதெல்லாம் வித்தியாசமான சூழ்நிலையில் இருக்குல்ல, அதனால் இவருடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறத பார்த்துட்டு இவர் நேர அந்த இதுக்குள்ளே ஹோட்டலுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு போகிறப்போ, அந்த ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போகிறப்போ எல்லாரும் அங்கே இருக்கிற ஒருத்தர் வேகமாக ஒடியாந்து சொன்னாராம், ஐயா நீங்கள் இப்போ வரக்கூடாது, ஒரு முக்கியமான ஆள் என்ன செய்ய போகிறாங்க, இங்கே வரப்போகிறாங்க, தயவு செய்து என்ன செய்யாதீங்க,
நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நில்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்ய வச்சுட்டாங்க? ஒதுங்கி நிற்க வச்சுட்டாங்க. அவர் ஒதுங்கி நிற்க சொன்ன உடனே இவர் ஒதுங்கி போய் என்ன செஞ்சிட்டாரு? ஜனாதிபதிங்க ஒதுங்கி நின்றா எப்படி இருக்கும்? இன்னொரு ஓரத்தில் ஒதுங்கி போய் நிற்க ஆரம்பிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இந்த மனுஷன் அந்த இடத்துல நிலையாக நின்றுருக்கிறார். அரை மணி நேரத்துக்கு மேலே நிலையாக நின்றார். இப்போ அங்கே இருக்கிற நபர்கள் வேகமாக ஒடியாந்தாங்களே, எல்லாரும் ஹோட்டலில் இருந்து வேகமாக ஒடியாந்து இவர் வெளியில் நிற்கிறத பார்த்துவிட்டு வேகமாக எல்லாரும் ஒடியாந்து, ஏன் இவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறீங்க, மன்னிச்சுக்கிறங்கன்னு சொல்லி எல்லாரும் மன்னிப்பு கேட்குறப்ப அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இது யார் அப்படின்னா இவர் தான் ஜனாதிபதினு. அவருக்கு என்ன செஞ்சுருக்குது? வேகமாக ஓடியாந்து, ஐயா என்னை மன்னிச்சுக்கிறங்க, உங்களுடைய கோலத்தை பார்த்துட்டு நான் அப்படி என்ன செஞ்சிடறேன், உங்கள் நிலையை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிறங்கன்னு சொன்ன உடனே இப்போ இவர் சொன்னாராம், இல்லைப்பா உன்னுடைய கடமையை நீ செஞ்ச, உன் கடமையை நீ என்ன செஞ்ச, யாரோ ஒருத்தர் முக்கியமான அதிகாரி வரப்போறாரு, யாரையும் உள்ளே விடாதீங்கன்னு உன்னுடைய மேலே என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அந்த காரியத்தை நீ என்ன செஞ்சிருக்கிற, நீ செஞ்சிருக்கிற, நீ செஞ்சதில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். நம்மளாக இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம ஒரு பெரிய பதவியில் இருக்கிறப்போ நம்மளை யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் ஒதுங்கி நில்லுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? செத்தா மனுஷன், இன்னையோட இவனை வேலையை விட்டு என்ன செஞ்சிருங்க. ஆமாம், நம்ம நிற்க மாட்டோம், சொன்னது மாதிரி நம்ம என்ன செய்ய மாட்டோம், திரும்பியே போயிருப்போம், அந்த இடத்துக்கு நாங்கள் வரவே மாட்டோம்னு நினைஞ்சிருப்போம். அதான் அந்த 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 மனிதர்களுக்குள்ளே இருக்கிற மனப்பக்குவத்தினுடைய நிலைகள் வித்தியாசமானது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. கோபம் அந்த இடத்துல அரை மணி நேரம் நின்றும் அவருக்கு என்ன செய்யலை. தேசத்தில் இருக்கிற நல்ல மனிதர்களில், நல்ல தலைவர்களில் அவரும் ஒரு ஆள். இன்னைக்கு அவர் செத்தும் இன்னைக்கு என்ன செய்கிறோம், நாம் பேசுகிறோம் அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற எந்த நிலைகள்லையும் அந்த சுபாவத்தில் அவருக்கு கோபமே எழும்பி வரலங்க. அல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்கிறோம், வேண்டாம் நமக்கு கோபம் வேண்டாம் நமக்கு, அது நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி, நன்மைகளை கெடுக்கும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நாட்களிலே இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம். இப்போ நல்ல கவனிங்க. ஏசாயா 6வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுது, உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நாட்களிலே. ஏன் அந்த அந்த ராஜாவினுடைய பேரை மட்டும் ஏன் இவ்வளவு அழுத்தி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. அதைத்தான் 2 நாளாகமம் எழுதின புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 3வது வசனமும் 4வது வசனமும் இருக்குது பாருங்கள், அதை வாசிங்களே. உசியா ராஜாவாகிற போது 16 வயதா இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தானான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. எப்படி செஞ்சானா சொல்லுங்களேன், எப்படி செஞ்சானா? செம்மையானபடி செஞ்சானா. தேவனுடைய தரிசனம். போதும். இவன் என்ன செய்யறான்னா கர்த்தருடைய பார்வைக்கு நல்லபடியா செய்யறான். ஆனா அதே 26:16 வாசிங்களே. அவன் பலப்பட்ட போது, நல்ல கவனிங்க, அவன் ஃபர்ஸ்ட் ராஜாவாகிறான், சின்ன வயசுல ராஜாவாகிறான். அவன் ராஜாவாகிறப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவனுடைய நிலைகள்ல அப்பா மாதிரியே வாழ ஆரம்பிக்கிறான். ஆனா அதே 16ல் இராணுவங்கள் பலப்படுது, தரைப்படை பெருகுது, அங்கே இருக்கிற வில்லையிற அந்த அந்த படை பெருகுது, யானைப்படை பெருகுது. படைகள் பலப்படும் போது அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து. இப்ப நல்ல கவனிங்க. இப்ப என்ன உண்டாகுதுன்னா ஆசாரியர்களுக்கு என்ன உண்டாகுது? கோபம் வருது. நீ செய்யற வேலை இல்லையா, இது யார் செய்யற வேலை? நாங்க செய்யற வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா யார் கேட்கல? சொல்லுங்க, உசியா என்ன செய்யல? கேட்கல. அல்லேலூயா. இவன் என்ன செய்யறா அப்படின்னா மனசு மேட்டிமை வந்துருச்சு, எல்லா விதமான காரியங்களும் நம்மளுக்கு பலத்துருச்சு, பெருகிருச்சு அப்படிங்கிற உணர்வுகளோட யாரையுமே இவன் என்ன செய்யல? சட்டம் பண்ணல. யாரையுமே இவன் மதிக்கல. இவன் மதிக்காதனால என்ன உண்டாகுது அப்படின்னா ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பணியை
ஆசாரியர்களை செய்ய விடாம நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஆசாரியர்களை புறம்ப தள்ளிட்டான். இதனால என்ன உண்டாயிருச்சு அப்படின்னா, அந்த உசியாவுக்கு வேதம் சொல்லுது குஷ்ட வியாதி என்ன செஞ்சிருச்சான். சொல்லுங்க, என்ன வியாதி வந்துச்சான்? சொல்லுங்களேன், என்ன வியாதி? குஷ்டம் வந்துச்சு. இந்த குஷ்டத்தோட வாழ்ந்ததுனால அரண்மனையில் இருந்த அவனை தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் குடும்பத்தில் இருக்கிறவர்களும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியே துரத்தி கொண்டு போய் விட்டு கடைசி வரை அவன் காட்டுக்குள்ளேயே வாழ்ந்து செத்து போயிட்டான். எங்கே வாழ்ந்து செத்து போயிட்டான்? இப்போ நல்ல கவனிங்க. என் வாழ்க்கையில் மேட்டிமை வந்தாலோ, என் வாழ்க்கையில் கோபம் வெளிப்பட்டாலோ, என் வாழ்க்கையில் தேவன் மனஸ்தாபப்படுகிறது மாதிரியான செயல்களை நான் செஞ்சேனாலோ, என் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய ஸ்தானம் பறிக்கப்படும், என் வீடு பறிக்கப்படும், நான் இருக்கிற நிலையிலிருந்து துரத்தப்படுவேன், எல்லாரும் அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு நான் நடப்பேன். கடைசியில் காட்டுக்குள்ளே போய் வாழுகிற சூழ்நிலை எனக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தவறு செய்யும்போது கண்டிச்சா என்ன செய்யணும்? உசியா கேட்கலங்க, நீ செய்யறது தப்புப்பா, இந்த காரியத்தை நீ செய்யாதேன்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்? அவனுடைய இருக்கிற மனமேட்டுமே யார் என்ன கேட்க போறது அப்படிங்கிற காரியத்தில் எதிர்த்து நிற்கிறான். வேதம் சொல்லுகிறது, இவன் எதிர்த்து நின்றதுனால வியாதி வருகிறது, குஷ்டம் வருகிறது, வீட்டை விட்டே துரத்தப்படுகிறான், காட்டுக்குள்ளே வாழ்ந்து செத்து போயிட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களே, தவறு செஞ்சா, தவறை கண்டிச்சா சொல்லுங்க, கேட்டு மனம் திருந்தனுங்க சொல்லுங்க. மாறலைன்னா தேவனுடைய கோபாக்கின நம்ம வாழ்க்கையிலையும் வரும். அல்லேலூயா. அப்போ யாரை பார்த்து கோவப்படணும்? கோலியாத்தை பார்த்து கோவப்படணும். தாவீது யாரை பார்த்து கோவப்பட்டார்? கோலியாத்தை பார்த்து கோவப்பட்டார். ஆமாம் வரலைங்களா? சிமேயை பார்த்து கோவப்பட்டாரா? சொல்லுங்களே, கோவப்பட்டாரா? தேசத்தை அடிமையாக்க நினைச்ச கோலியாத்தை பற்றி கோவப்பட்டாரே ஒழிய, ஆண்டவருடைய நிலைகளில் வாழ்ந்த தாவீது ஒருபோதும் சிமேயி மண்ணெளி தூத்தும் போது கோவப்பட்டாரா? என் கோபம் எந்த இடத்துல தான் வரணும்? கோபம் இங்கே தான் வரணும். சாத்தானை பார்த்தான் கோபம் வரணும். அல்லேலூயா. கையை விரிச்சுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நின்று சொல்லணும், அழியும் ஜனத்தை நினைக்கிறே ஆண்டவா அழுகிறே, ஆண்டவா இரக்கமாயிரும் என் தேசமே, ஆண்டவா இரக்கமாயிரும். இப்படி ஜனங்களை இந்த பிசாசு இப்படி அழிக்கிறானே அப்படின்னு கோவப்படலாம். சாட்டை எடுத்துக்கிட்டு தேவாலயத்துக்குள்ள உட்கார்ந்து கிறிஸ்துவுக்குள்ள வாழாம, ஜபத்துல வளராம, ஆவியில நிரம்பி ஜபிக்காம, கர்த்தருடைய நிலைகள்ல வாழாது இருக்கிற ஜனங்களை சாட்டை எடுத்து இயேசு கிறிஸ்து போட்டார்ல, அப்படி ஒரு அடியை போடலாம், அப்படி ஒரு கோவம் வரலாம். ஏன் ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, ஏன் கிறிஸ்துவுக்குள்ள வாழ மாட்டேங்கிற, ஏன் சரியா நடக்க மாட்டேங்கிற அப்படின்னு கோவம் வரலாம். அது வர்ற கோபத்துக்கு என்ன இருக்குது? அல்லேலூயா. ஆனா சிங்கக்கபிகளை போடணும்னு நினைச்சாங்க பாருங்க, அந்த சூழ்நிலையில கூட தானியேலுக்கு ஒரு இமை பொழுது என்ன செய்ய வரல, அவனுக்கு கோவம் வரலங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. எந்த இடத்துலயாவது பிரதானிகளை பார்த்து தானியேலுக்கு கோவம் வந்துச்சா? ஆமே, ஆமா. யாரை பார்த்து என்ன செய்யல? ராஜாவுக்கு வேணா ஏன் தானியலை தூக்கி இதில் பொறியனுங்கிற எண்ணம் கூட என்ன செஞ்சு வந்துச்சு ஒழிய, தானியேலுக்கு அந்த இடத்துல ஒருபோது என்ன செய்ய வரலை. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே கோவப்படணுமோ அங்கே தான் கோவப்படுவாங்க. கௌரவம்லாம் பார்க்க மாட்டாங்க, ப்ரெஸ்டீஜ்லாம் பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த இடத்துல கண்டிச்சாலும் அப்படியே பேசாமல் என்ன செய்வாங்க, அவங்க இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி கோபம், அது எரிச்சல், அந்த இதெல்லாம் வராது அவங்களுக்கு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. கோபத்தினால ஊழியமே, சில ஊழியமே போச்சுங்க. பவுலும் சீலாவும் ஒன்றா இருந்தாங்களா? எதனால தான் போச்சு? கோபத்தினாலே 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. கோபம் ஊழியத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணிடும். கோபம் குடும்பத்தை கெடுத்துப்புறோம். கோபம் குடும்பத்தில் வருகிற நன்மைகளை கெடுத்துப்புறோம். நல்ல நட்புறவுகளை இல்லாமல் பண்ணிடும். கோபம் ஆபத்தானது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் சொல்லுங்க, பூமியை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா.
நாக்கில் என்ன வருதோ அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. எலும்பில்லாத நாக்கு பேசுதுன்னு நினச்சிடாதீங்க. நாளைக்கு இந்த நாக்கு சும்மா இருந்துரும். அனுபவிக்கிறதெல்லாம் இதுதான், சரீரம்தான், வாழ்க்கை தான், இதுதான் அனுபவிக்கும். அல்லேலூயா. நாக்கு பேசுகிறத மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். அல்லேலூயா, மறக்க மாட்டார். சில நிலைகளை பின்னாடி நமக்கு என்ன இருக்குது புரட்டாசி. சொல்லுங்க, என்ன இருக்குது பின்னாடி இருக்குது? என்னது? ஆமாம். அதனால என்ன செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது. ஆமென். எழுந்துருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சீக்கிரம் எழுந்திருச்சிருங்க. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. சொல்லுங்க, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் சுவையான வழியிலே நடத்த வேண்டுமே. சுவையான வழியிலே நடத்த வேண்டுமே. சுவையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஸ்தோத்திர ஆண்டவரே. சுவையான வழியிலே இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. நடத்த வேண்டுமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீங்கதான் என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் சுவையான வழியிலே நடத்த வேண்டுமே. சுவையான வழியிலே நடத்த வேண்டுமே. சுவையான வழியிலே நடத்த வேண்டுமே. சுவையான வழியிலே நடத்த வேண்டுமே. நம்ம வாழ்க்கையில ரொம்ப கொடூரமானது எதுனா இந்த கோபம்தான். அடிக்கடி நம்ம வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய ஒரு பெரிய சாத்தானுடைய செயல் இந்த கோபம்தான். இந்த கோபம் நம்மளை சில நேரத்தில் அழிச்சு போடுங்க, ஆசீர்வாதத்தை கெடுத்து போறோம், நன்மைகளை இல்லாம பண்ணிடும். தேவனுடைய நன்மைகளை இழக்க பண்ணுகிற இந்த கோபம் எனக்கு வேண்டாம். நான் கோபப்பட மாட்டேப்பா, நான் குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, நான் எதுவும் பேச மாட்டேப்பா, தீமையான காரியங்களை நான் பேசி பாவத்தை ஆண்டவரை வாழ்க்கையில் விளைவிக்க மாட்டேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்திருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்டும், உங்கள் பிரசன்னம் எங்களை மூடுவதாக. இந்த தொடர்ந்து நடக்கிற இந்த 120 நாள் ஜெபத்தில் எங்களுடைய சுபாவங்களை எல்லாம் ஆண்டவரே, மாம்சத்துக்குரிய சுபாவங்கள் எல்லாம் நாங்கள் அழித்து போடுகிறோம் ஆண்டவர். எங்களுக்கு உதவி செய்திருளுங்க. நன்மையும் கிருபையும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கைகளை நீட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள ஆவியானவர் ஆண்டவரே இந்த ஜெப படிவங்களுக்குள்ள செயல்படட்டும். எந்தெந்த நிலைகளில் ஜெபத்துக்குரிய காரியங்களை எழுதி கொடுத்துருக்குறாங்களோ இதிலெல்லாம் அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக. விடுதலையை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறதற்காக நன்றி. தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளையும் பற்றி எரியட்டும், நன்மைகள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.